அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் பொழுது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாய் தன் பிள்ளையை அரவணைக்கின்றாள். அதே தாய் தன் குழந்தைகள் தவறுகள் செய்கின்ற பொழுது கண்டிக்கவும் செய்கின்றாள். தன் குழந்தையினுடைய எதிர்கால வாழ்க்கையை, தன் குழந்தையினுடைய உடல் நலத்தை முழுவதுமாக கவனத்தோடு பராமரிக்கக்கூடியவள் தாய். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன், அம்மா தந்தை கடவுள் அழகாக சொல்லியிருக்கின்றான். எனவே இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் அனைவருடைய வளர்ச்சிக்காகவும், நாம் எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் தானே இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்த இயேசு தன் ஒவ்வொரு சொல்லினாலும் நம் அனைவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகின்ற பொழுது அவருடைய சொல்லுக்கும், அவருடைய புதுமைகளுக்கும், அவருடைய வழிகாட்டுதலுக்கும் நாம் கடைபிடிக்காமல் நமக்கு நினைத்த, நாம் சிந்தித்த, நாம் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்தவென்றால் நிச்சயமாக இறைவனுடைய கோபக்கணைகள் நம் மீது வந்து இறங்கத்தான் செய்யும். கொராசின் நகருக்கும் பெத்சாய்தா நகரையும் இயேசு என்று கண்டிக்க தொடங்குகிறார். இயேசுவின் கண்டிப்பிற்கு நாம் ஆளாகாமல் அவருடைய அன்பிலே என்று நிலைத்து நிற்க வேண்டும் என்று திருப்பலியரை பக்தியோடு வற்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறை நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை திருவாக்குகள் 1 முதல் 9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் இரட்சின் என்னும் சிறிய நாட்டு அரசனும் இரமேலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர்.
அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலையுதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி, நீ உன் மகன் சியார்யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். இரட்சின் சிரியா நாட்டினர் இரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டையில் இருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் இரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தையேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் இரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் இரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 48 பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இறங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரம் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசுக்கு கப்பல்களை கீழே காட்டினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்றெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு!
ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகர்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை அதிக கடினமாக இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவற்றை கண்டிக்க தொடங்குகிறார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எதிர்பார்ப்புகள் இந்த மண்ணுலகில் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாகவே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு விதமாக இருக்கும், இறைவனுடைய எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்கும். மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு பொதுவாகவே கொடுத்து அதிலிருந்து அதிகமாக பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இறைவன் கொடுத்தாலும் கொடுத்ததிலிருந்து எதிர்பார்ப்பதல்ல, மாறாக நாம் எப்பொழுதுமே நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்னும் அதிகமாகவே கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொராசின் நகரையும் பெத்சாய்தா நகரையும் பார்த்து ஐயோ உனக்கு கேடு என்று சொல்லுகிறார். இறைவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சபிப்பாரா? இறைவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கோபப்படுவாரா என்ற கேள்விகள் உங்களுக்கும் எனக்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக எழத் தோன்றும். ஆனால் இறைவனுடைய பாதையிலிருந்து விலகிச் செல்லுகின்ற பொழுது, இறைவனையே நாம் நிராகரிக்கின்ற பொழுது, இறைவன் மேலும் மேலும் நம்மை நம் நிழல் போல தேடிக்கொண்டேதான் இருக்கிறார். அந்த எண்ணங்களோடு தான் இது நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் சற்று கவனமாக கவனித்திருந்தோம் என்றால், இயேசு கொராசி நகரையும் பெத்சாய்தா நகரையும் கண்டிக்கின்ற பொழுது வேதத்தில் அதிகமாக கொராசின் நகரை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் பெத்சாய்தா நகரை பற்றி நமக்கு அதிகமான குறிப்புகள் காணப்படுகின்றன. அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி மக்களுக்கு கொடுத்தது லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். மார்க் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 45வது இறைவசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து சென்றதையும் இந்த பெத்சாய்தா நகரிலே நம்மால் காண முடிகிறது. இயேசுவை பிடித்து தம் அரசராக விரும்பினார்கள் இந்த புதுமைக்கு பிறகு என்பதையும் வேதத்திலே வாசிக்கிறோம். வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும், ஆண்களுடைய எண்ணிக்கை 5000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது இயேசுவினுடைய வல்ல செயல்கள் என்ன ஒருபுறம், இன்னொருபுறம் பார்க்கின்ற பொழுது இயேசு எந்த அளவிற்கு தன் பிள்ளைகள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதையும் நம்மால் காண முடிகிறது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது கப்பர்நாகும்.
இந்த கப்பர்நாகும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் திருப்பலியில இதோ இறைவனின் செம்மறி என்று குருவானவர் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர் என்று சொல்லுகிறோமே, இந்த வார்த்தை நூற்றுவர் தலைவன் அன்று இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை, விசுவாசம் உள்ள வார்த்தை அன்று நூற்றுவர் தலைவனால் இயேசுவின் முன்னிலையில் சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை தான் இன்று ஒவ்வொரு திருப்பலியிலும் எங்கெல்லாம் உலகத்தில் மூலை முடுக்குகளில் திருப்பலிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அந்த இடமெல்லாம் இந்த உண்மையுள்ள விசுவாசம் உள்ள வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது நடந்தது கப்பர்நாகும். இரண்டாவது, பேதுருடைய மாமியாரை குணமாக்கியதும் இந்த கப்பர்நாகும் தான். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோப்பு இவர்கள் அனைவருடைய சொந்த ஊரும் இதே ஊர்தான், கப்பர்நாகும். இயேசுவுக்கும் இந்த ஊர் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நாம் இயேசுவினுடைய கோபக்கணைகளை சற்று பார்ப்போமா? இப்படிப்பட்ட வல்ல செயல்களை இந்த பகுதிகளில் இயேசு நிறைவேற்றிய பிறகும் அதை பார்த்து அனுபவித்த மக்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல தங்களை வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இயேசு எந்த அளவிற்கு மனமுடைந்திருப்பார் என்று நாம் சிந்திப்போம். சமாரிய பெண்ணோடு இயேசு உரையாடினார், பேசினார். பேசிய பிறகு அந்த பெண் இறைவாக்கினர் என்று உணர்ந்து ஊரில் இருக்கின்ற அனைவரையும் அழைத்து வந்து இயேசுவோடு பயணிக்க விரும்பினாள். இயேசு யாரோ என்று நினைத்து காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருந்த சக்கேயு தன்னை முழுவதுமாக ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து, நான் யாரிடமெல்லாம் நான் சொத்துக்களை அபகரித்தேனோ அதை பல மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று இயேசுவின் அன்பின் மகனாக மாற்றப்பட்டான். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், அவள் மட்டும் தனியே விபச்சாரம் செய்து விடவில்லை. திருடுவது போல் அந்த தொழில் அல்ல, மாறாக ஆணும் பெண்ணும் இணைந்து செய்யக்கூடியதான் விபச்சாரம். யாரெல்லாம் அந்த பெண்ணோடு இணைந்து விபச்சாரம் செய்தார்களோ அவர்களெல்லாம் உத்தமர்கள் என்று இயேசுவின் முன்னிலையில் நிலைநிறுத்தி அவளை அவமானப்படுத்துகின்ற பொழுது கூட இயேசு அவள் பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது இயேசுவின் அன்பின் பக்தளாக, இயேசுவின் சீடத்தியாக இயேசுவின் பின்னே பயணிக்க ஆரம்பித்தாள். இவர்கள் அனைவருமே ஒரு முறைதான் இயேசுவை சந்தித்தார்கள். ஆனால் கொராசி நகர், பெத்சாய்தா நகர், கப்பர்நாகும் நகர் இவை அனைத்தும் எத்தனை முறை இயேசுவை சந்தித்தது? எத்தனை முறை இயேசுவினுடைய பாதம் பதிக்கப்பட்டது? எத்தனை முறை இயேசுவின் வார்த்தைகளை கேட்கப்பட்டார்கள்? எத்தனை முறை இயேசுவினுடைய புதுமைகள் அங்கே நிறைவேற்றப்பட்டது? இவை அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராகத்தான் காணப்பட்டு விட்டதே. இப்பொழுது நமக்கு நன்றாக புரியும் இயேசுவினுடைய உள் மனதினுடைய ஆதங்கம் என்னவென்று. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, கொராசின் நகர் மட்டுமல்ல, பெத்சாய்தா நகர் மட்டுமல்ல, கப்பர்நாகும் மட்டுமல்ல, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் காலை கதிரவனை பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய அன்பும் இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் இன்னொரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இன்னொரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்கக்கூடிய இன்னொரு நாள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை கதிரவன் மாலை மறைகின்ற பொழுது நாம் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது இயேசுவினுடைய மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நிமிட துளிகளிலும் இயேசுவினுடைய அன்பு, மன்னிப்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு அனைத்தும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் சக்கேயுவை போல மனம் மாறி இருக்கின்றோமா? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை போல இயேசுவின் பின்னே பயணித்திருக்கின்றோமா? சமாரிய பெண் இறைவாக்கினரை போல இயேசுவை கண்டால் அதுபோல நாமும் இயேசு நம் மீட்பர் என்பதை உணர்ந்திருக்கின்றோமா? ஒருவேளை உணரவில்லை என்றால் கொராசின் நகரை இயேசு கண்டித்தது போல, பெத்சாய்தா நகரை இயேசு கண்டித்தது போல, கப்பர்நாகுவை கண்டித்தது போல நம்மையும் கண்டிக்க தயங்க மாட்டார். நாம் இயேசுவின் கண்டிப்புக்கு ஆளாகாமல் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியை தொடர்ந்து வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளும். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலவே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது முகது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறதாகவே. வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறவாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றவ கூழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி,
எல்லா துருநிலையினராக இடைவிடும் திரு அவை அன்பில் நிறைய பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இயக்குந்த திருமகளில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனது சதை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறு நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மேற்கொள்ளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு